மாட்டியா? நீ ஊருக்கு போறதா சரி, அவசரத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கிறியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது சொல்லலைன்னா என்னோட மண்டே அடிச்சிடும். நீ எப்படா ஊர்ல இருந்து வருவன்ட்டு ஓடி வந்து ஈர்ச்சிக்கிட்டேன். நீ ஓடி வர அளவு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நேத்து நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்துக்கு என்ன மேட்டிட்டு சல்மா இருக்கால, சல்மா, அந்த சல்மா வந்திருந்தா. நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா தஸ்பீ முத்தம் கொடுத்துட்டு இருக்க. போ, நான் கோச்சிக்கு போறேன். சாரிப்பா, நான் ஓதல, நீ சொல்லு. நேத்து நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்துக்கு நான் மேட்டிட்டு சல்மா வந்திருந்தா. அவ சேலையும் அவனாகையும் நல்ல வேலை நீ வரல. அப்படி ஒரு பந்தா காமிச்சு தந்தா. அந்த சேலை அவளோட புருஷன் அவளோட கல்யாண நாளைக்கு காஞ்சிபுரத்துல போய் வாங்கி கொடுத்தானா. என்னோட வீட்டுக்காரர் தான் 20,000 வாங்கி கொடுத்தாரு. பெரிய சேலையா? அதை விட இன்னும் பெரிய ஹைலைட் இருக்கு பாரு. அவ போட்டிருந்தாலே சோக்கரு. என்ன ஜோக்கரா? அவளே ஒரு ஜோக்கர்னு தெரியுமே. அது ஜோக்கர் இல்லப்பா, சோக்கர். கழுத்தை ஒட்டி போடுவாளே, அது போட்டா கூட குனியவும் முடியாது. அதுப்பா. ஓ, அதுவா? அதுதான். அது 5 பவுனா. அது அவளோட அண்ணே துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தானா. பொல்லாத சோக்கர். அததான் நானும் சொல்றேன். ஏன் தம்பி தான் 7 பவுனுக்கு மாலை வாங்கி கொடுத்தா. நான் என்ன அது போட்டு சீனா காமிச்சு தந்தேன். ஏதோ இவகிட்ட மட்டும்தான் நகை இருக்கிற மாதிரி நம்மள்கிட்ட உடுத்திக்கிட்டு இருக்கா. இவ எவ்வளவு பெரிய வள்ளல்னு நம்மளுக்கு தெரியாதா? அதை பார்த்தாலே தெரியுது கவரிங்டு. அது சரி, விடு. இந்த சப்பா மேட்டர் தான் சொல்ல வந்தியா? இதோட ஹாட் டாபிக்னா நம்ம தெருவில் நடந்திருக்கு. அதை நான் சொல்லாம இதை மட்டும் சொல்றியே. இன்னும் ஹாட் டாபிக்கா? ஆமா, நம்ம தெருவில் 4வது வீடு காலியா இருந்துச்சுல, அங்க ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் குடி வந்தாங்களாமே. வரே வா. எப்படி பணி இல்லாட்டினா இந்த விஷயம் தெரிய வருது? ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. எனக்கு அங்கங்க ஆள் இருக்கு. நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் எல்லா விஷயமும் எனக்கு வந்துரும். அது சரிதான். அவங்களுக்கு என்ன? அவ ஆளே சரியில்லையாமே. புர்கா போடுற ஸ்டைலு, எனி டைம் போன்ல பேசுறது. ஆமா, எப்ப பாரு காதுல சொருகுன மாதிரியே இருக்கா. காது வலிக்குமோ வலிக்காதோ தெரியல. அது மட்டும் இல்லாம அவ எல்லா ஆம்பளைங்க கூடவும் பேசுறாளாம். ஏதோ ஒரு பையன் கூட பைக்ல வேற சுத்துறாளாம். அது அவளோட அண்ணனா இருக்க போகுதுப்பா. அவ அப்படி பண்றத பார்த்து நான் மட்டும் சொன்னா கூட பரவாயில்ல, நம்ம தெருவே சொல்லுதே அவ ஒரு மாதிரிண்டு. பாவம், அவன் புருஷன் வேற சரியான பேக்கா இருக்கா. ஏதோ அல்லாஹ் ஒருவன் தான் அறியக்கூடியவன். சரி, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். என்னோட வீட்டுக்காரர் வந்தானா சாப்பாடு போடணும். அவர் அனுப்பிட்டு மிச்ச கதையை வந்து பேசுறேன்.
இது போய் ஃபர்ஸ்ட் இப்ரா கிட்ட போய் சொல்லணும். எங்க பார்த்தாலும் நெருப்பா இருக்கு. நம்ம நரகத்துக்கா வந்துட்டோம். இது நான் எதுக்காக நரகத்துக்கு வந்து ஒரு முஸ்லீமா இருந்து என்னுடைய எல்லா கடமைகளையும் நான் சரியா செஞ்சேனே, அதுக்கு பிறகு நான் எதுக்காக நரகத்துக்கு வந்து இந்த தண்டனை அனுபவிக்கிறேன்? எல்லாம் என்னோட கையே பேச்சு கேட்க மாட்டேங்குது. எல்லாம் என்னை காப்பாத்து, எல்லாம் என்னை காப்பாத்தோ, எல்லாம் என்னை காப்பாத்து. என்ன அல்லா என்ன சபிச்சானா? ஏன் நான் என்ன செஞ்சேன்? என்ன மன்னிச்சிரு, யாழ்லா என்ன மன்னிச்சிரு, யாழ்லா என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, யாழ்லா என்ன மன்னிச்சிரு. இப்ரா, இப்ரா, என்ன இப்படி தூக்கத்துல கட்டிட்டு இருக்க? எவ்வளவு தடவை காலிங் பெல் அடிக்கிறது, வந்து பார்த்தா தூக்கத்துல கட்டிட்டு இருக்க. கதை வேற திறந்துருந்துச்சு, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஒரு கெட்ட கனவுப்பா, அல்லாஹ் என்னை நரகத்துல போடுற மாதிரி. உனக்குமா? அப்ப உனக்கும் வந்துச்சா? ஆமா, இதுவரை நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம அல்லாஹ் கிட்ட போய் பாவ மன்னிப்பு தான் கேட்கணும். வா நம்ம போய் பாவ மன்னிப்பு கேட்போம். சரி வா நம்ம போலாம். காட்சி 2, ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபாலிஹா. வலைக்கம் அஸ்ஸலாம். எப்படி இருக்க? இருக்கே, நீ எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். நீ ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதை ஏன்பா கேட்குற? பிஸ்னஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதை வச்சு வீட்டிலேயே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எனக்கும் இப்படிதான் இருந்தது. அதனால தான் நான் டெய்லி ஃபாஜர் மஹ்ரிபுக்கு தர்ஹாவுக்கு போவேன். நாங்கள் போகாமல் ஒரு நாள் இருந்தால் கூட இன்னைக்கு நாளே சரியா இருக்காது. ஏதாவது ஒன்று தப்பாகவே நடக்கும். அஸ்தோஃபுர்லா, நீ தினமும் 5 நேரம் தொழுக வையே. நீ எப்படி தர்காலாம் போற? அங்க போய் என்ன பண்ணுவ? அங்கே போய் அங்கே இருக்க நல்லடியாரிடம் என் தேவையே சொல்லுவேன். அவங்க அல்லாஹ் கிட்ட எனக்கு அதுவா செய்வாங்க. நீயும் நானும் பாவில நாம எப்படி அல்லாஹ் கிட்ட நேரடியா கேட்கலாம்? அதான் நல்லடியாரிடம் மூலமாக கேட்பேன். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் பண்ணுவாங்க. இந்த நேர வழிகாட்டதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே வந்தாங்க. திரும்படி நம்ம எல்லோரும் அதே பண்ண ஆரம்பிச்சிட்டோமே. அவங்க காஃபி எல்லாம் இருந்தாங்க, அதை திருத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டாங்க. நாம என்ன காஃபி எல்லாம்? நாம எல்லாரும் முஸ்லிம், நாம என்ன அவங்க மாதிரியா? இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் எல்லாரும் அல்லாஹ்வை தான் வணங்குனாங்க. அவங்க அல்லாஹ்விற்கு இணை வைத்தாங்க, முஸ்ரிக்கா இருந்தாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா பேர் என்ன? அப்துல்லா. இது கூட எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாதே. அல்லாஹ்வுடைய அடிமை. இதுல இருந்தே தெரியலையா அவங்க அல்லாஹ்வை தான் வணங்குனாங்கன்னு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் வயிற்றில் இருக்கும்போது தந்தை அப்துல்லா மஃபாத் ஆகி விட்டாங்க. அதனால அங்கிருந்த மக்கள் அல்லாஹ்வையே அறியாமல் இருந்திருந்தால் எப்படி அப்துல்லான்னு பெயரை வச்சிருப்பாங்க? யோசி, இதை பற்றி விளக்கமாக யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதை உனக்கு காட்டேன் பாரு. அதெல்லாம் வேணாம், போடா. இங்கே பாரு, நீ சொல்றீல்ல அல்லாஹ் கிட்ட நல்லடியார்கள் நம் தேவைகளை பரிந்துரை செய்ய சொல்லுவாங்கன்னு. இப்போ நான் ஒன்று சொல்றேன், கேக்குதான்னு பாரு. அல்லாஹ் அக்பர் கேக்குதா? அல்லாஹ் அக்பர் கேக்குதே. இப்போ நான் மனசுக்குள்ள சொல்றேன், கேக்குதான்னு பாரு. கேட்கலையே. நம்ம 2 பேரும் உயிரோட தான் இருக்கோம், அது பக்கத்து தான் இருக்கோம். நான் மனசுக்குள்ள சொல்றதே உனக்கு கேட்கல, அப்ப எப்படிப்பா மௌத்தா போனவங்களுக்கு நம்ம உயிரோட பேசுறது கேட்கும்? அதே மாதிரி தர்கா போய் மனசுக்குள்ள சொல்றது எப்படிப்பா அவங்களுக்கு கேட்கும்? நீ ஏன் சொல்லு பாப்போம்.
குர்ஆன் வசனம் 50:16 அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் மட்டும்தான் உள்ளத்துள் பேசுவதை அறிவான். நல்லடியார்களுக்கு இரண்டே நிலைதான். ஒன்று, அல்லாஹ்வுடைய பாதையில் போயிட்டு ஷஹீதானவர்களுக்கு உடனடி சொர்க்கத்தை தருவான். இரண்டு, அல்லாஹ்வுக்கு அழைப்பு பண்ணி அல்லாஹ் என்னாச்சு ஃபாலிகா? தண்ணி யாராவது தண்ணி எடுத்துருவாங்களே. சரி, யாரும் வரல, நம்மளே போய் தண்ணி என்னது, ஏன் இப்படி எல்லாரும் பயத்தோட இருக்காங்க? ஒண்ணும் புரியலையே. நன்மை தீமை எடை போடு நான் நரகத்தின் மாணவன். மறுநாளா? அப்ப கேள்விகள் நடக்கிறப்போதா? நம்மளும் இவ்வளவு செஞ்சிருக்கோம்ல, நம்ம பயப்படணும். நம்ம ஜாலியா இருக்கலாம். நல்லா நம்மளை சொர்க்கத்துல தானே போட போறான். நம்ம ஜாலியா இருக்கலாம். உன் நன்மை அப்ப நான் எங்க? அப்ப நான் கொடுத்த ஜோக்காத்து சொருக்காம எங்க? அப்ப நான் செஞ்ச ஹஜ்ஜு எங்க? எதுவுமே உன்னிட்டு சொல்லையாடா அம்மா. இன்னும் நம்ம முயற்சி பண்ணலையா? அம்மா நீ காப்பாத்து. நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்த அவுலியாக்களை வழிபட்ட நாளுதான் நீ செஞ்ச அனைத்து அமல்களும் அளிக்கப்பட்டு நீ நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறாய். வா என்னுடன் நரகத்திற்கு வா. அம்மா என்னை காப்பாத்து. அம்மா என்னை காப்பாத்து. அம்மா என்னை காப்பாத்து. அம்மா என்னை காப்பாத்து. நான் ஒன்னும் மவுத்தா போலையா? உயிரோட தான் இருக்கேனா? நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. இப்போதான் தண்ணி தெளிச்சு எழுப்புறேன். கொஞ்ச நேரத்துல அல்லாஹ் எனக்கு நிறைய காமிச்சிட்டான். ஃபாலிகா, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல 7:19 கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வை என்று நீங்கள் எவர்களை அழைக்கின்றீர்களோ அவர்களை உங்களை போன்ற அடிமைகளை நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நாம எல்லாரும் அல்லாஹ்விற்கு எதுவும் இணை வைக்காம நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்போம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் மட்டுமே நம்மளோட தேவைகளை தொழுது கேட்போம். இப்ப போய் இதுவரை செஞ்ச பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவோம். பா. பெற்றோருக்கு நோவினை செய்தல் சொன்னாலே இன்னும் ஆளே காணுமே. சரி, போன் அடிப்போம். அம்மா அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் சலாம்மா. உட்கார். ஆமாம்மா, எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேம்மா. உன் பிள்ளைகள் வீட்டுக்காரர்லாம் எங்கம்மா? என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காருமா. என் பிள்ளைங்க ஸ்கூல் போயிருக்காருமா. என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிருக்காங்கம்மா. உன்னை பார்க்க நான் மட்டும்தாம்மா வந்தேன். சரி, இரு காஃபி கொடுக்க சொல்றேன். வஸ்ஃபியா காதுலே விழுகாது. கிளவி வேற எப்ப பார்த்தாலும் வஸ்ஃபியாண்டுட்டே இருக்கு. சொல்லுங்க மாமி. மச்சி எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்களா நல்லா இருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சரி இருங்க மச்சி, காஃபி போட்டுட்டு வரேன். சரிம்மா. ஏவஸ்பியா, நான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் ஆயிருக்குமா? இருக்கும் மச்சி. வீடே மாறிடுச்சு. இது என்ன இது புதுசா இருக்கு? இது வெங்காயம் காய்கறிலாம் கட் பண்றது சாப்பர். இந்த பிள்ளைகளுக்கு தினமும் காலையில எந்திரிச்சு காய்கறி வெட்டி சமைச்சு கொடுக்கறதுக்கு தினமும் லேட் ஆயிடுது. அதனால பிள்ளைகள் ஸ்கூலுக்கு தினமும் லேட்டாவே போறாங்க. அதனால இந்த சாப்பரை நான் எடுத்துக்கவா? நீ சமைக்கவே மாட்ட. நீ சமைக்கல லட்சணத்துக்கு இந்த சாப்பர் வேற கேடு. 3 நேரமும் கடையிலேயே வாங்கி தின்றது.
எடுத்துக்கோங்க மச்சி. சரிம்மா. ஓ, என் மகனுக்கு சப்பாத்தினா வஸ்ஃபியா, நான் உன்கிட்ட ஒரு ஆசையா ஒரு புர்கா கேட்டிருந்தேன், அதை நீ வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் மச்சி, பீரோல இருக்கு, வாங்க எடுத்து தரேன். ஐயோ, இந்த கலர் எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. இந்த கலர் தான் நான் ரமலான் நேரத்தில் கடைக்கடையா ஏறி இறங்கினேன், எங்கேயுமே கிடைக்கல. இந்த கலர் கட்டினா நான் சும்மா உலகளிக்கு மாதிரி இருக்க மாட்டேன். ஏன் இருக்க மாட்டேன்? ஏன் புருஷன் ஆசையா வாங்கி தந்த இந்த புடவை, இதை கட்டினா கூட பழசா போயிடுன்னு பத்திரமா பீரோல்லையே வச்சிருந்தேன். இதை ஓசில வாங்கி கட்டினா உலக அழகி, என்ன உலக அழகி, உள்ளூர் கிளவி மணி கூட இருப்பேன். எடுத்துக்கோங்க மச்சி. சரிம்மா. என் மகனுக்கு இது என்ன, இது புதுசா இருக்கு? இது சப்பாத்தி மேக்கர். என் மகனுக்கு சப்பாத்தினா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் என்னால தான் முதுகு வலினால சப்பாத்தியை தேய்க்க முடியல. இந்த சப்பாத்தி பேக்கரை நீ எனக்கு தரியா? நீ சப்பாத்திக்கு பதிலாக ஒரு வெரைட்டி செய்விய, அதுக்கா? எடுத்துக்கோங்க மச்சி. சரிம்மா. அம்மா உன்கிட்ட ஒரு அம்மா மசாலா திந்துருச்சுன்னு உன்கிட்ட மசாலா கேட்டிருந்தேனே, வாங்கிட்டியாம்மா? இந்த டப்பாலே இருக்கு. இதோட வெங்காயம், காய்கறி, தக்காளி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்கேம்மா. என்னது இது கொஞ்சமா? இந்த கிழவிக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா வீட்டில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் கொடுத்துருக்கோம், இதுல இது கொஞ்சமால? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். என் பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வர நேரம் ஆயிடுச்சு. அடுத்த டைம் வரும்போது அரிசி வாங்கி வைமா. என் வீட்டில் வாங்குற அரிசி நல்லாவே இருக்க மாட்டேங்குது. சரியா? சரிம்மா. இந்த பையன் எப்படி தூக்கிட்டு போவேன்? நான் கூட ஆட்டோ பிடிச்சி விடட்டுமா? ஏன், இடுப்புல கூட தூக்கிட்டு போய் வீட்டில் விடு. வேணாமா, நான் ஃப்ரீ பஸ்லயே போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதுக்கு கூட செலவு பண்றாளாம் பாரு. போயிட்டு வாமா. ஃப்ரீ பஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வஸ்ஃபியா. வலைக்கும் சலாம். வாங்கங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அப்படியே தொழுதுட்டும் வந்துட்டேன். சரி, கை கழுவிட்டு வாங்கங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி சலிச்சுக்கிற? நானே கடுப்புல இருக்கேன், இதுல நீங்க வேற சாப்பிட்டாங்களா தூங்கிட்டாங்களான்னு. ஏன் இன்னைக்கு நான் 7 நடந்துச்சு? காலையில அவங்க அக்கா வந்தாங்க. அவங்க கட்டி கொடுத்த வீட்டில் காரு வீடுன்னு சொக்ஸாதானே இருக்காங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசுற? தேவையில்லாத பேசுனா என்ன லூசா? அது தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா, இல்லை நான் வீட்டை விட்டு போகவா? ஏன் தூக்கத்தை எடுத்துட்டு உங்க குடும்பத்துக்கு மட்டும் எப்படிதான் தூக்கம் வருமோ? நான் சசையா பார்த்து வாங்கி வச்ச கிச்சன் திங்ஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க உங்க அம்மா. ஒரு மாசத்துக்கு தேவைப்படுற மளிகை ஜாமான் எல்லாம் இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு நகழ்த்தியாச்சு. இதுல அரிசி மிஸ் ஆயிடுச்சான். அடுத்த தடவை சேர்த்து வாங்குவான். இதில் போகிறப்ப ஒரு டைலாக் சொன்னாங்க பாரு, அதை கேட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்ன? இதெல்லாம் வேணான்னு சொன்னால் கேட்கவே மாட்டீங்க. உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இதை வாங்கிட்டு போகிறேன். அடுத்து வீட்டுக்கு தேவையான பொருள் எதுவும் வாங்கினா 2 வாங்குங்க. பாவம், நீங்கள் என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ ஆசைப்பட்டு கேட்டுக்க
அக்கா, இதுல என்ன இருக்கு? ஆசைப்பட்டு ஒன்று கேட்கலாம் இல்லை 2 கேட்கலாம். அதுக்குன்னு வீட்டையே தூக்கி கொடுக்கறது. அதையும் பேத்து தூக்கிட்டு போக முடியாது. இல்லாட்டினா அதையும் செஞ்சிருவாங்க உங்க அக்கா. வர பென்ஷன் காசெல்லாம் செலவுக்கு வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாங்க உங்க அம்மா. அதான், அப்புறம் என்னென்ன ஜாமான்லாம் வீட்ல இல்லையோ சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அதான் எங்க அம்மா காசு கொடுத்துருக்காங்கள. அந்த கிழவி என்ன ஏன்ட்டையா குடிச்சிச்சு? மகக்கிட்ட கொடுத்து மகளால காப்பாத்துது. இதுல தண்டத்துக்கு உட்காந்து அதுக்கு பணிவிட வேற செய்யணும். அதுக்கு எங்க அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல இந்த கிழவி இருக்கணும். யார் வேண்டுன்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க. பகல் முழுக்க ஓடி ஓடி உழைச்சு வீட்டுக்கு அசந்து வரவனுக்கு வீட்டுல கூட சும்மா ஒரு நிம்மதியா இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை. அப்பா கொஞ்சம் மாத்திரை தீந்துச்சுப்பா, கொஞ்சம் மாத்திரை மட்டும் வாங்கித்தாப்பா. இந்த வந்துருச்சுல, என்ன எப்படி குறை சொன்னீங்க இப்ப சொல்லுங்க பாப்போம். ஏமா இப்படி செய்றீங்க? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? நான் என்னப்பா செஞ்சேன்? ஏமா, நாம இருக்கிற நிலைமையில அக்கா ஏதாவது கேட்டா 1 கொடுங்க, இல்ல 2 கொடுங்க. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நம்ம என்னவா பெறுது? நான் இருக்கிற வரையும் தானேப்பா செய்ய போறேன். போடுறத சாப்பிட்டுட்டு ஒரு மூலையில இருக்காம சும்மா ஏதாவது ஒன்று ஏடங்கோ நம்ம செஞ்சுட்டே இருப்பீங்களா? என்னோட முதல் வேலையே உங்களை கூப்பிட்டு போய் ஆசிரமத்துல சேர்த்து விடுறதாமா. அப்போதான் நான் நிம்மதியா இருப்பேன். என்னது ஆசிரமத்திலையா? சரிப்பா. வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? இது சம்பாதித்த அமல்கள்லாம் எங்க? என் கையில எதுவுமே இல்லையே. ஓ, அப்ப இவங்க எல்லாருக்கும் முன்னாடி தீர்ப்பு வழங்கி நான் சொர்க்கத்துக்கு போறேன்னா? நான் கேள்விப்பட்டுட்டு சொர்க்கத்துல எல்லாரும் கவலையே இல்லாம நிம்மதியா இருக்காங்க. அப்ப நான் சொர்க்கத்துக்கு போய் நிம்மதியா இருக்கட்டும். இல்லை இல்லை இல்லை, நீ எனக்கு நரகமா? நான் அவ்வளவு அமைதி செஞ்சேன். பெற்றோருக்கு நோயினை செய்யும் பாவத்தை செய்தால் அல்லாஹ் உன்னை நரகத்தில் தண்டிக்கிறான். என்னை கூப்பாட்டு, யாரெல்லாம் என்னை கூப்பாட்டு, யாரெல்லாம் என்னை சொல்லியிருக்கா. பெண் பிள்ளைகள் விட ஆண் பிள்ளைங்களுக்கு 2 மடங்கு சொத்துன்னு சொல்லியிருக்கா. ஆனா நான் உன்னையும் பார்த்துருக்கணும். ஆனா உன் அக்கா மட்டும் பார்த்ததால உன் மனசு புண்பட்டிருக்கும். என்னை மன்னிச்சிருப்பா. சரி விடுங்கம்மா, நம்ம போய் அல்லாட பாவ மன்னிப்பு கேட்போம். وتخطي الخطأ الجن أما بان لك العيب أما أنذرك الشيب وما في نصحه الغيب ولا سمعك قد صم أما نادى بك الموت أما أسمعك الصوت أما تخشى من الفوت فتحتاط وتهتم فكم تصدر في السهو وتختال من الزهو وتنصب إلى اللهو كأنما وحتى نتجافيك وإبطاء تلافيك طباعا جمعت فيك عيوبا شملهم إذا أسخطت مولاه فما تقلق من ذا وإن أخذت
جسد